இது சந்தோஷமான நாள். C'est un jour de joie aujourd'hui. ஏன் சந்தோஷமான நாள்னு சொன்னால் தேவனுடைய பிரசன்னம் நம்ம மத்தியில் இருக்கிறது. Pourquoi est-ce un jour de joie? Parce que la présence du Seigneur est parmi nous. அவருடைய பிரசன்னத்துல எங்களுடைய சோர்வுகள் எங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் நீங்கி போகிறது. Et toute nos tristesses, nos douleurs nous quittent lorsque nous sommes dans la présence du Seigneur Jésus-Christ. நீங்க விசுவாசிக்க வேண்டும். Et pour cela, il faut que vous le croyiez. நீங்கள் நம்ப வேண்டும். Il faut que vous croyiez, que vous ayez la foi en ce que je dis. தேவனுடைய வார்த்தையில எவர்கள் விசுவாசித்தார்களோ அவருடைய வாழ்க்கையில அவர் அந்த காரியத்தை செய்ததை எழுதி வைத்திருக்கிறார். Ceux qui crurent en la parole du Seigneur, le Seigneur a accompli leurs désirs. C'est ce que dit la Bible. சாதாரணமான மனிதர்கள் அசாதாரணமான காரியங்களை செய்தார்கள் விசுவாசத்தினால். Des hommes simples ont fait des choses prodigieuses parce qu'ils avaient en eux la foi du Seigneur. இன்றைய நாளிலே விசுவாசத்தை குறித்து உங்களோடு பேசவில்லை. Aujourd'hui, je ne suis pas devant vous pour parler de la foi. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். Mais je suis venu vous parler sur la thématique que ce que désire le juste, il l'obtiendra. நீங்கள் விரும்புகிற காரியம் என்ன என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். Et donc aujourd'hui, je pose la question devant vous. Qu'est-ce que vous désirez aujourd'hui? நாங்கள் ஜாதகம் திருப்பிக் கொள்வோம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 24வது வசனத்தின் பிற்பகுதியை வாசிப்போம். Proverbe 10, verset 24. B பகுதி. Et donc c'est la partie B. Et ce que désirent les justes leur est accordé. தமிழ் வாசிப்போம். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. Alléluia. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். Et ce que désirent les justes leur est accordé. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். Ce que désire le juste, il lui sera accordé. நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகள். Nous sommes des enfants qui sommes lavés par le sang de Jésus-Christ. கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை செய்ய மாட்டாரா, என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற மாட்டாரா என்று நீங்கள் ஒருவேளை ஆவலோடு வந்திருக்க கூடும். Peut-être que vous êtes arrivés aujourd'hui avec une espérance, avec une attente. Est-ce que le Seigneur n'accomplira pas mes désirs? வேதம் சொல்லுகிறது நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். Et la Bible répond à cela. Ce que désire le juste, il lui sera accordé. சங்கீதம் 37 நாளை ஒரு முறை வாசிக்க கேட்போம். Psaume 37, verset 4. சங்கீதம் 37 நாள். Fais de l'Éternel tes délices et il te donnera ce que ton cœur désire. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அல்லேலூயா. Alléluia. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். Fais de l'Éternel tes délices et alors il te donnera ce que ton cœur désire, dit la parole. தேவனுடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் மனமகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இடம் தேவனுடைய பிரசன்னம் மட்டுமே. Vous et moi qui sommes des enfants de Dieu, qu'est-ce qui nous apporte la joie aujourd'hui? C'est la présence du Seigneur. கவலையோடு வந்திருக்கலாம், நெருக்கத்தோடு வந்திருக்கலாம். Peut-être que vous êtes arrivés avec des tristesses, avec des douleurs. ஏமாற்றத்தோடு வந்திருக்கலாம். Ou alors qu'il y a des attentes, des espérances qui sont tombées à l'eau. நம்பினவர்கள் கைவிட்டிருக்கலாம். Ou alors les personnes en qui vous avez confiance vous ont abandonné. ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் வேண்டுதலை உன் இதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். Et la Bible dit fais de l'Éternel tes délices et alors il donnera ce que ton cœur désire. இது முடியாத காரியம். C'est peut-être une chose qui ne s'accomplira pas. கவலைகள் நெருக்கிற பொழுது, போராட்டங்களை சூழ்கிற பொழுது இது முடியாத காரியம். Lorsque nous sommes dans des situations difficiles, dans des problèmes, cette parole ne pourra pas s'accomplir. Voilà comment nous pensons. நான் ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிரசன்னத்தில் உங்களை விட்டு கொடுப்பீர்களானால் கர்த்தர் அதை செய்வார். Et ce que je voudrais vous dire pour cela, laissez-vous, abandonnez-vous dans les mains de l'Éternel et alors il accomplira ce que votre cœur désire. எங்களால் முடியாததை செய்வதற்கு தான் ஆவியாகிய தேவன் எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். Ce que je ne pourrai pas ou je ne peux pas accomplir, l'Éternel, l'Esprit de Dieu pourra le faire parce qu'il habite en moi. இதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். Mais il faut que vous croyiez à cette இதை parole. நீங்கள் நம்ப வேண்டும். Il faut que vous ayez la foi en cette parole. நீங்கள் கிரியை செய்ய வேண்டும். Il faut que vous demandez au Seigneur qu'il agisse en vous. கர்த்தர் அவருடைய நாமத்தை Et மகிமைப்படுத்துவார். alors l'Éternel glorifiera son nom à travers vous. நாம் அப்படியே சங்கீதம் 145 17-19 வசனங்களை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 145 Psaume 145, 17-19. versets 17 à 19. L'Éternel est juste dans toutes ses voies et miséricordieux dans toutes ses œuvres. L'Éternel est près de tous ceux qui l'invoquent, de tous ceux qui l'invoquent avec sincérité. Il accomplit les désirs de ceux qui le craignent. Il entend leurs cris et il les sauve. கர்த்தர் தமது வழிகளில் எல்லாம் நீதியுள்ளவரும்
தமது கிரியைகளில் எல்லாம் கிருபை உள்ளவருமாய் இருக்கிறார். ஆமென். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. Alléluia. தாவீது பாடின சங்கீதம் என்று இந்த சங்கீதத்திற்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. L'entête de ce psaume, c'est louange de David. உங்களுக்கு தெரியும் தாவீதுடைய வாழ்க்கையிலே அவன் எப்படிப்பட்ட நெருக்கத்துக்குள்ளே போனான் என்று. Et vous savez dans quelle tribulation, dans quel chemin qui est très étroit par lequel David est passé dans sa vie. அவன் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு அவன் அரண்மனையிலே அமரவில்லை. Même s'il a été oint comme roi, il ne s'est pas assis seulement dans son royaume. காடுகளிலே சஞ்சரித்தான். Il est parti à travers les forêts. அவன் பதவிக்கு வருவதற்கு முன்பதாக அந்த தேசத்திலே சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக இருந்த சவுல் தாவீதை கொல்வதற்கு தீவிரித்தான். Et quand il est reparti dans le pays où il devait rencontrer Saul, on a vu que Saul a essayé d'engager des tribulations, des problèmes pour qu'il ne soit pas roi. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவம் பெற்ற தேவ மனிதன் சொல்லுகிறான், அதைத்தான் நாங்கள் வாசிக்க கேட்டோம். Et c'est un homme, un tel homme expérimenté qui dit ces paroles que nous venons de lire. ஒருவேளை நான் சொல்லியிருந்தால் நீங்கள் அதை யோசித்திருப்பீர்கள். Peut-être si c'est moi qui le dis de ma propre bouche, vous allez penser pourquoi je dis cela. ஆனால் தாவீது சொல்லுகிறான் பாருங்கள். Mais regardez ce que dit David. கர்த்தர் தமது வழிகளில் எல்லாம் நீதி உள்ளவர். L'Éternel est juste dans toutes ses voies. தமது கிரியைகளில் எல்லாம் கிருபை உள்ளவர். Et l'Éternel est miséricordieux dans toutes ses œuvres. அவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், Et pour tous ceux qui l'invoquent, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர்களுக்கும் tous ceux qui l'invoquent avec sincérité, கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். l'Éternel est près de கர்த்தர் ses personnes. சமீபமாயிருக்கிறார். Et près de ceux கர்த்தர் qui உங்களுக்கு l'invoquent. சமீபமாயிருக்கிறார். Donc aujourd'hui, l'Éternel est proche de vous. அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து Parce que l'Éternel accomplit les désirs de ceux qui le craignent. அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு Et il entend leurs cris. அவர்களை ரட்சிக்கிறார். Et il les sauve. Alléluia. Alléluia. அல்லேலூயா. Alléluia. தேவன் உங்களை ரட்சிக்கிறவராயிருக்கிறார். Parce que Dieu est un Dieu qui vous sauve. காரணம் என்ன? Pourquoi? Pour quelle raison? நாம் கர்த்தருக்கு பயந்தவர்கள். Parce que je suis un homme. Tu es un homme qui craint Dieu. அவருடைய வசனத்துக்கு நடங்குகிறவர்கள். Nous sommes des personnes qui tremblons à sa parole. எப்படியாயிலும் அவசரத்தை வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டுமே என்று ஏங்குகிறவர்கள். Nous sommes des personnes qui avons dans le cœur comme raisonnement que je dois obéir à sa parole. அவர்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார். Et Dieu dit envers les personnes, உங்கள் கூப்பிடுதலை நான் கேட்டு உங்களை ரட்சிப்பேன். j'entends vos cris et je vous sauverai. நீங்கள் கூப்பிடுகிற காரியத்தில் நான் உங்களுக்கு ரட்சிப்பை தருவேன். Je vous sauverai dans votre problématique pour la raison pour laquelle vous m'appelez. நான் விடுதலையை தருவேன். Parce que Dieu dit, je te donnerai la délivrance. ஏன் தெரியுமா? Vous savez pourquoi? நீ தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன். Parce que tu es une femme qui craint l'Éternel. நீ தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன். Parce que tu es un homme qui craint l'Éternel. நாங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? Comment est-ce que nous vivons aujourd'hui? இந்த வாழ்க்கை எப்படி இருக்கிறது? Comment est la vie que nous menons aujourd'hui? ஒரு விஷயம் சிந்தித்து பார்க்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். Il faut que le Saint-Esprit nous aide à observer, à méditer la vie que nous menons aujourd'hui. பிள்ளைகளுடைய ஆசையை பெற்றோர் முடிந்த வரை நாம் நிறைவேற்ற பார்க்கிறோம். Parce qu'aujourd'hui nous sommes des parents qui faisons notre mieux pour réaliser les désirs de nos enfants. அவர்களுக்கு உணவு கொடுக்கிறோம், உடை கொடுக்கிறோம், Que ce soit la nourriture ou encore les habits, நல்ல படிப்பை கொடுக்கிறோம். que ce soit donner le meilleur au niveau de leurs études. எங்களுடைய திராணிக்கு மிஞ்சி நாம் பிள்ளைகளுடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிறோம். Au-delà de nos limites parfois, nous essayons d'accomplir les désirs, les volontés de nos enfants. சில வேளைகளிலே பண பற்றாக்குறை வருகிற பொழுது சில விஷயங்களை நிறைவேற்ற முடிவதில்லை. Et malheureusement parfois lorsque nous manquons d'argent, nous ne pourrons pas accomplir leur volonté. ஆனால் Mais par contre, தேவனுடைய பிள்ளைகளாகிய எனக்கும் உங்களுக்கும் வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை இருக்கிறது. pour vous et moi qui sommes des enfants de Dieu, l'Éternel nous a donné une promesse. நாம் பிதாவுக்கு பிள்ளையானால் Si nous sommes enfants du Père, அவர் மன உருக்கமும் இரக்கமும் உள்ள தேவனாய் இருந்து நாங்கள் கேட்கிற காரியத்தை மட்டுமல்ல கேளாத காரியத்தையும் தந்தங்களை ஆசீர்வதிக்கிறவர். c'est un Dieu miséricordieux et un Dieu de compassion qui donne non seulement ce que nous avons demandé, mais au-delà de notre demande, il accomplit les choses. அநேகருடைய வாழ்க்கையில நீங்கள் கேட்டு பார்ப்பீர்களானால் அவர்களுடைய அனுபவம் அப்படியே இருக்கும். Si vous posez la question aujourd'hui aux personnes autres qui sont autour de vous, écoutez quelle est leur expérience. பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். Philippiens 4, verset 19.
4:10. Philippiens 4, verset 19. Et mon Dieu pourvoira à tous vos besoins selon sa richesse, avec gloire en Jésus-Christ. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி எங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். Hallelujah. Alléluia. எத்தனை பேர் இந்த வசனத்தை நீங்க நம்புறீங்க? Combien d'entre vous est-ce que vous croyez à cette parole? இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விடுதலையும் ஆசீர்வாதமும் வராததுக்கு காரணம் என்ன தெரியுமா? Vous savez pourquoi, quelles sont les raisons pour lesquelles beaucoup d'entre nous n'avons ni la richesse ni les bonnes choses dans notre vie? நீங்கள் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிற பொழுது அது தேவனுடைய வார்த்தையாய் நம்புகிறதில்லை. Parce que lorsque nous lisons la parole de Dieu, nous le faisons comme une simple lecture, mais nous ne croyons pas ce que dit la parole. பிலிப்பியருக்கு பவுல் என்ன சொல்லுகிறார்? Qu'est-ce que dit Paul à Philippe? என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். La parole dit, et mon Dieu pourvoira à tous vos besoins selon sa richesse avec gloire en Jésus-Christ. எங்களுடைய எல்லா தேவைகளையும் நாம் தேவன் மேல் சார்ந்திருந்து உண்மையாய் வாழ்கிற பொழுது இயேசு கிறிஸ்துவின் மகிமை எங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படும்படியாக குறைவுகளை நிறைவாக்குற கர்த்தராய் காணப்படுகிறார். Si je m'appuie sur l'Éternel, si j'ai confiance en lui et que je suis ferme dans cette foi en l'Éternel, alors Dieu est puissant pour accomplir tous mes besoins. சங்கீதம் 34:10 வாசிப்போம். Psaume 34, verset 10. Craignez l'Éternel, vous ses saints, car rien ne manque à ceux qui le craignent. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. Alléluia. இந்த சங்கீதம் அமலேக்கியருக்கு முன்பாக வேஷம் மாறின பொழுது அவனால் துரத்திவிடப்படுகையில் தாவீது பாடின சங்கீதமாக இருக்கிறது. Ce psaume, et notamment ce verset 11, on peut voir que lorsqu'il contrefit l'insensé en présence d'Abimelech, qu'il s'en alla chasser par lui, c'est un chant que fit David au nom de l'Éternel. தாவீதுக்கு ஒரு அருமையான பெயரை கர்த்தர் கொடுத்தார். Dieu a donné un nom qui est vraiment exceptionnel pour David. என் இதயத்துக்கு பிரியமானவன். Celui qui plaît à mon cœur. நான் நினைக்கிறேன் அவன் எந்த சூழ்நிலையிலும் தேவனை நம்பின மனுஷன். Il dit, je pense qu'en toutes circonstances, David crut en l'Éternel. துரத்திவிடப்பட்ட ஒரு நிலை. C'est une situation où il est persécuté. தாவீது அடையாளம் காண முடியாத படிக்கு வேஷம் மாறின ஒரு நிலை. C'est une situation où il se donne sur une autre image. அப்பவும் அவன் சொல்றான், Mais même à ce moment-là, qu'est-ce qu'il dit? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். Les lionceaux éprouvent la disette et la faim. நான் இஸ்ரவேலின் யெகோவா தேவனை தேடுறேன், ஆராதிக்கிறேன், எனக்கு ஒரு குறையும் வராது. Mais je cherche Jéhovah Dieu et je le loue. Alors je sais que je ne manquerai de rien. எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் பாருங்க. Regardez comment il montre sa foi. எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கடந்து வந்திருப்போம் என்றால் நான் இல்லை என்று தான் சொல்லுவேன். Et si je me pose la question, est-ce que nous avons traversé une telle expérience? Est-ce que nous avons dû avoir une autre image parce que les autres nous recherchent et que nous sommes persécutés? Nous n'avons pas vécu de telles situations. L'Éternel n'a pas permis que nous soyons trébuchés de telle sorte. Parce que Dieu est un Dieu d'amour. C'est un Dieu de grâce. Mais nous n'avons pas suffisamment de foi dans notre vie. Pourquoi est-ce que nous n'avons pas assez de foi? Nous n'avons pas la foi que l'Éternel me guidera. Pas suffisamment la foi que l'Éternel pourvoira à mes besoins. Nous n'avons pas confiance que l'Éternel pourvoira à tous mes besoins. La Bible dit que l'Éternel agira et accomplira les besoins, les désirs du juste. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் இந்த உலகத்திலே வாழ்கிற பொழுது உலகத்துக்கான காரியங்களாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய காரியங்களாக இருந்தாலும் சரி, உன்னதத்துக்குரிய காரியங்களாக இருந்தாலும் சரி, நீதிமானாய் நானும் நீங்களும் வாழ்வதற்கு எங்களை ஒப்புக் கொடுப்போமானால் நிச்சயமாய் கர்த்தர் தேவைகளை சந்திப்பார். Vous et moi qui sommes des enfants de Dieu, que ce soit des désirs, des volontés ici sur terre, ou alors encore des volontés concernant la vie céleste, si nous sommes vraiment à l'Éternel, que nous le cherchons de tout notre cœur, avec foi, l'Éternel accomplira les besoins des justes. Philippiens 2, verset 4. Philippiens 2, verset 13.
car c'est Dieu qui produit en vous le vouloir et le faire selon son bon plaisir. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. Alléluia. நாம் ஒரு காரியத்தை விரும்புகிறோம் என்றால் நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் நீதிமானாய் தேவனுடைய இரத்தத்தாலே கழுவப்பட்டு ஒப்பு கொடுத்து வாழ்வீர்களானால் Est-ce qu'aujourd'hui, quand vous demandez quelque chose, est-ce que vous pensez que vous avez été lavé par le sang du Seigneur Jésus-Christ? தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் என்னில் உண்டாக்குறவராய் இருக்கிறார். La parole dit dans le verset 13, car c'est Dieu qui produit en vous et moi le vouloir et le faire selon son bon plaisir. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுடைய விருப்பமும் ஆசை எல்லாம் என்னவா இருக்கும் என்றால் அது தேவனை பிரியப்படுத்துகிற ஆசையாய் இருக்கும். Quelles sont aujourd'hui les volontés, les désirs des enfants de Dieu? C'est d'honorer et de rendre grâce à l'Éternel. ஆனால் நீங்கள் ஒன்றை யோசிக்க வேண்டும், எல்லா தேவைகளையும் தேவன் எங்களுடைய எல்லா ஆசைகளையும் சந்திப்பாரா? Aujourd'hui, vous devez vous poser cette question, mais alors est-ce que l'Éternel va accomplir tous mes désirs? நிச்சயமா இல்லை. Il est certain que non. வேதம் சொல்லுகிறது நம்முடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருப்போமானால் எங்களுடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்க மாட்டார் என்று சொல்லுகிறது. La Bible dit si dans notre cœur nous avons la méchanceté, si nous avons de mauvaises pensées, et parce que l'Éternel connaît nos pensées, donc il n'accomplira pas nos désirs. தேவன் பாவிகளுக்கு தன்னுடைய செவியை மறைக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவிகளுக்கு தன்னுடைய செவியை மறைக்கிறார். La Bible dit que l'Éternel n'entend pas lorsque les pécheurs sont en train de crier. முதலாவது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் நீதிமான்களாய் என்ற ஸ்தானத்துக்கு நாங்கள் வர வேண்டும். Tout premièrement, nous devons arriver à cette phase, c'est-à-dire nous sommes des enfants de Dieu, nous avons été lavés par son sang et donc nous sommes des justes. 1 Corinthiens 6 அதிகாரம் 11வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். 1 Corinthiens 6:11. 1 Corinthiens 6:11. Et c'est là ce que vous étiez, quelques-uns de vous, mais vous avez été lavés, mais vous avez été sanctifiés, mais vous avez été justifiés au nom du Seigneur Jésus-Christ et par l'Esprit de notre Dieu. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. Alléluia. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். இதை நீங்க பார்க்கணுமா இருந்தா 6 அதிகாரம் முதலிலிருந்து நீங்க 10 வரைக்கும் வாசிக்க வேணும். Pour comprendre ce que veut dire et c'est là ce que vous étiez, vous devez regarder dans le chapitre 6 de ce même livre, versets 1 à 10. பவுல் கொரிந்தியருக்கு இதை நினைப்பூட்டுகிறார். Paul est en train de rappeler cela aux Corinthiens. கொரிந்து சபைக்கு இதை சொல்லுகிறார். Il dit cela à l'église de Corinthe. கொரிந்தியருக்கு தானே எழுதினது, எனக்கு இல்லை என்று நீங்கள் இந்த வசனத்தை நீங்க தள்ளிவிட முடியாது. Je ne peux pas dire que cela concerne les Corinthiens et donc n'est pas pour moi. என்றும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட ஒவ்வொரு திருச்சபைகளுக்கும் இது நிறுவமாய் இருக்கிறது. Parce que ce livre est un livre qui correspond et qui parle à toute personne qui est lavée par le sang de Jésus-Christ. அப்ப நம்ம எப்படி இருந்தோம்? 9வது வசனம் சொல்லுகிறது, அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? Comment est-ce que nous étions? Le verset 9 dit, ne savez-vous pas que les injustes n'hériteront point le royaume de Dieu? வஞ்சிக்கப்படாதீர்கள். Alors il dit, vous étiez impudiques. வேசி மார்க்கத்தாரும் விக்கிராதனைக்காரரும் விபச்சாரரும் சுயபுணர்ச்சிக்காரரும் ஆண்புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்தரிப்பதில்லை. Et donc ce verset dit, ni les impudiques, ni les idolâtres, ni les adultères, ni les efféminés, ni les infâmes, ni les voleurs, ni les cupides, ni les ivrognes, ni les outrageux, ni les ravisseurs n'hériteront le royaume de Dieu. இப்படி சொல்லிவிட்டு தான் சொல்றார், உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் என்ன செய்யப்பட்டீர்கள்? கழுவப்பட்டீர்கள். Et dit, certains d'entre vous ont été assimilés à toutes ces personnes qui sont diversement expliquées dans ce verset 10, et vous avez été aujourd'hui lavés par le sang de Jésus-Christ. பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். Vous avez été sanctifiés. நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். Et vous êtes également maintenant arrivés aux phases de justes. ஆகவே தேவன் எங்களை எந்த நிலையில் இருந்து எங்களை அழைத்து குமாரனுடைய இரத்தத்தினாலே கழுவி தன்னுடைய ஆவியினாலே எங்களை நிறைத்து
பரிசுத்தப்படுத்தி நீதிமான்களாய் வைத்திருக்கிறார் என்கிறதை மறந்து போகக்கூடாது. Donc il ne faut pas oublier dans quelle situation nous étions. Nous voyons dans le verset 9 et 10 de ce chapitre, et que comment l'Éternel nous a lavés par le sang de Jésus-Christ. Il a pardonné nos péchés et aujourd'hui nous a amenés à une situation, à la phase de l'homme juste. நீங்கள் நான் வாசித்த நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்தை முழுவதும் வாசித்து பார்ப்பீர்களானால் Si vous lisez entièrement le chapitre 10 du livre des Proverbes, நீதிமொழிகள் முழுக்கவுமே parce que dans tous les Proverbes, நீதிமானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. il est indiqué, les versets concernent le juste. அந்த அளவுக்கு மேன்மையான ஸ்தானம் ஒருவன் நீதிமானாய் வாழ்கிறது இருக்கிறது. Parce que c'est une situation assez élevée devant le Seigneur, c'est une qualité d'être juste devant Dieu. உதாரணமாய் நாம் 21 வாசிப்போம். 10:21 வாசிப்போம். Proverbe 10, verset 21. நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். Les lèvres du juste dirigent beaucoup d'hommes. அடுத்தது 31 வாசிப்போம். Verset 31. நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும். La bouche du juste produit la sagesse. 32 வாசிப்போம். நீதிமானுடைய உதடுகள் பிரியமானவர்களை பேச அறியும். Verset 32. Les lèvres du juste connaissent la grâce. ஆகவே நீதிமானாய் வாழ்கிறது என்பது லேசான காரியம் அல்ல. Ce n'est pas une chose simple de vivre en tant que juste. அதனாலதான் வேதம் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறது நீதிமான் விரும்புகிற காரியம் கர்த்தரால் உண்டாகும் என்று. C'est pourquoi la Bible dit ce que désire le juste vient de Dieu et cette parole est indiquée comme une promesse. நாம் தேவனால் அழைக்கப்பட்டு இரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமான்களாய் மாற்றப்பட்டு இருப்போமானால் Si nous sommes appelés par Dieu, que nous avons été lavés par son sang et que nous sommes donc aujourd'hui dans la phase du juste, நாம் ஒவ்வொருவருடைய விருப்பமும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கும். il faut que les désirs, les volontés de chacun plaisent à l'Éternel. நீங்கள் இதை மறந்து போகவே கூடாது. Il ne faut pas que vous oubliez cela. வேதம் சொல்லுகிறது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடுங்கள் என்று சொல்லி. La Bible dit cherchez premièrement le royaume et la justice de Dieu. நீதிமானாக்கப்பட்ட ஒரு மகனுடைய வாஞ்சை அதுவாய்த்தான் இருக்கும். Et voilà ce que doit être le désir d'un homme ou d'une femme qui se trouve juste. முதலாவது தேவனுடைய ராஜ்யம். Premièrement, cherchez le royaume de Dieu. முதலாவது தேவனுடைய ராஜ்யம். D'abord, cherchez le royaume de l'Éternel. முதலாவது தேவனுடைய நீதி. Et donc, cherchez également la justice. நாம் அப்படி வாழ்கிறோமா? Est-ce qu'aujourd'hui nous vivons ainsi? அடுத்தது பரிசுத்தம் உள்ளவராய் வாழ வேண்டும். Et deuxièmement, donc être sanctifié. பரிசுத்த ஆவியானவரை எப்போதும் துக்கப்படுத்த கூடாது. Parce que nous ne devons pas rendre triste le Saint-Esprit. என்னுடைய வாழ்வு அநேகருக்கு நன்மையாய் மாற வேண்டும். Je dois me dire que ma vie doit être quelque chose de bien pour tous ceux qui m'entourent. என்னுடைய வாழ்வு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் அமைய வேண்டும். Il faut que ma vie soit une bénédiction pour d'autres. பிரதிபலன் பார்க்காம கையை விதிக்கிறவனாய் இருப்பான். பிரதிபலன் பார்க்காம உங்களுக்கு ஏதாவது வேணும் என்று செய்யாம உண்மையா நன்மை செய்யறவனாய் இருப்பான். Il ne faut pas que j'attends un bien de quelqu'un pour pouvoir faire quelque chose. நீதிமானுடைய உயர்ந்த பண்புகள் இதுகள். Voilà quels sont les caractères qui sont vraiment élogieux de quelqu'un qui est juste. அதனாலதான் வேதம் சொல்லுது நீதிமான் விரும்புறத கர்த்தர் தருவார். C'est pourquoi la Bible dit l'Éternel accomplira les désirs du juste. ஏனென்றால் நீதிமானுடைய விருப்பமும் வாஞ்சையும் ஏக்கமும் தாகமும் எல்லாம் தேவனை பிரியப்படுத்த வேண்டும். Parce que la soif, la volonté, le désir du juste, qu'est-ce que c'est? C'est accomplir la volonté de Dieu. அவருடைய மகிமைக்காய் வாழ வேண்டும் என்று. Et il souhaite vivre pour la gloire de Dieu. நீதிமொழிகள் 11:23 வாசிப்போமானால் Dans Proverbe 13:21, நீதிமானுடைய ஆசை நன்மை என்று சொல்லி இருக்கிறது. நீதிமானுடைய விருப்பம் நன்மை. நீதிமொழிகள் 11:23. 11:23. Le désir des justes, c'est seulement le bien. Alléluia. Alléluia. ஆகவே நாம் ஒரு வித்தியாசத்தை கண்டுகொள்ள வேண்டும். Donc nous devons voir une différence entre une personne qui est juste et une autre personne. நான் யாரோட பேசிக் கொண்டிருக்கிறேன்? À qui est-ce que je m'adresse maintenant? நீதிமான்களோட பேசிக் கொண்டிருக்கிறேன். Je parle donc aux personnes justes. தேவனாலே அழைக்கப்பட்டு பரிசுத்தப்படுத்தப்பட்டு கழுவப்பட்டு பரிசுத்தவான்களாகிய நீதிமான்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். Ceux qui ont été appelés par le Seigneur par sa vocation, qui ont été sanctifiés, lavés par son sang et qui sont devenus justes. எங்களுடைய விருப்பம் என்னவா இருக்கிறது? Quels doivent être aujourd'hui nos désirs? எங்களுடைய ஆசை என்னவா இருக்கிறது? Quelle doit être notre volonté?
ஆசையெல்லாம் நீர்தானே என்று சொல்லுகிறோமா இல்லாவிட்டால் ஆசையெல்லாம் வேற இருந்து போகுதா? Est-ce qu'aujourd'hui nous chantons vraiment Seigneur, tu es tout mon désir, ou est-ce que mon désir est tout autre que Dieu? தேவனை அறியாத ஜனங்கள் மத்தியில நாங்கள் வாழ்கிறோம். Il est certain que nous vivons parmi une population qui ne connaît pas Dieu. அவர்கள் இந்த உலகத்தின் பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதுதான் தங்களுடைய சந்தோஷமாய் எண்ணுகிறார்கள். Et leur joie aujourd'hui, ils voient que c'est la joie de faire le péché, et c'est ainsi qu'ils mènent leur vie. Ils aiment toutes les choses qui sont mondaines. மனசும் மாம்சமும் விரும்பினதை செய்கிறார்கள். Ils vivent et ils accomplissent d'après la chair et d'après leurs envies. நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? Mais aujourd'hui, comment est-ce que nous vivons? எங்களுடைய விருப்பம் என்னவாய் இருக்கிறது? Quelle est aujourd'hui nos envies? உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே நீங்கள் கேட்டு பாருங்கள். Il faut poser cette question au plus profond de mon cœur. சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பது நான் பிழை என்று சொல்லவில்லை. Je ne dis pas que c'est mauvais, que c'est faux d'être dans la joie ou d'être dans la paix. தேவன் நன்மையாய் இருக்கிறாரா? Mais est-ce que l'Éternel, est-ce que Dieu est ma priorité dans ma vie? தேவன் நாங்கள் செய்கிற ஒவ்வொரு நிகழ்வினூடாக மகிமைப்படுத்தப்படுகிறாரா? Est-ce que à travers chacune de mes actions, le nom de Dieu est glorifié? அதை வைத்து நாங்கள் எங்களை அடையாளம் கண்டுகொள்ளலாம். C'est en regardant cela que nous pouvons avoir le signe, est-ce que nous glorifions Dieu ou pas? நாம் எந்த குரூப்போடு சேர்ந்து இருக்கிறோம் என்று. Quelle est aujourd'hui ma partie? Quel est le groupe que j'ai choisi aujourd'hui? அநேக காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே சந்திக்கப்படாததுக்கு காரணம் நாங்களாகவே இருக்கிறோம் என்கிறத நீங்க மறந்து விடக்கூடாது. Vous ne devez pas oublier que la raison pour laquelle beaucoup de bonté, beaucoup de bonnes choses ne sont pas encore accomplies dans ma vie, c'est moi-même qui en ai la raison. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2-4 வசனங்களை வாசிக்க கேட்போம். 2-4 மட்டும். 2 தீமோத்தேயு 2 Timothée, 3ஆம் அதிகாரம் chapitre 3, 2-4. 2 à 4. Car les hommes seront égoïstes, amis de l'argent, fanfarons, hautains, blasphémateurs, rebelles à leurs parents, ingrats, irreligieux, insensibles, déloyaux, calomniateurs, intempérants, cruels, ennemis de gens de bien, traîtres, emportés, enflés d'orgueil, aimant le plaisir plus que Dieu. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொண்டு அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் நீ விட்டு விலகு என்று தீமோத்தேயுவுக்கு பவுல் ஆலோசனை சொல்லுகிறார். Voici le conseil donné pour Timothée par Paul. Il dit que ces personnes-là, முதலாவது வசனம் என்ன சொல்லுகிறது? கடைசி நாளில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. regardez que dit le verset 1, sache que dans les derniers jours, il y aura des temps difficiles. இப்படிப்பட்ட இந்த லிஸ்டுக்குள்ள நான் இருக்கிறேனா? Est-ce qu'aujourd'hui, je fais partie des personnes indiquées dans ces versets 2 à 4? நீங்கள் பொறுமையாய் வாசிக்க வேண்டும் இந்த காரியங்களை. Il faut lire tout doucement ce verset pour comprendre chacun des mots. நாம் அநேக நேரங்களில் தேவன் நம்மளோடு இடைப்படாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? Vous savez quelle est la plupart du temps la raison pour laquelle Dieu ne nous parle pas? வேத வசனத்தை நிறுத்தி வாசிக்காதது. C'est que je ne mets pas un arrêt lorsque je lis la parole de Dieu. நீங்கள் நிறுத்தி வாசிப்பீர்களானால் Il faut que je lise doucement, convenablement la parole, தேவன் உங்களோடு பேசுவார். afin que l'Éternel puisse நான் me இந்த parler. இடத்துல இருக்கிறேன் என்று ஆவியானவர் காண்பிப்பார். Parce que l'Éternel te montrera que son esprit est avec toi en ce moment. உடனே ஒப்பு கொடுத்து நாங்கள் மனம் திரும்புவோமானால் இரத்தத்தினால கழுவப்பட ஒப்பு கொடுப்போமானால் நீங்கள் நீதிமான்கள் என்கிற நிலையில வாழ்ந்து கொண்டே இருப்பீர்கள். Et à ce moment-là, lorsqu'il te parlera, tu pourras te consacrer à lui afin de réfléchir sur ta situation, t'offrir à lui pour qu'il puisse te changer en tant que juste, en tant qu'enfant de Dieu. நீதிமான் என்று சொல்லிக்கொண்டு இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்குள்ள உங்களுக்குள்ள இருக்குமானால் பவுல் தீமோத்தேயுவுக்கு ஆலோசனையாய் சொல்லுகிறார், இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு என்று சொல்லுகிறார். Si je dis que je suis injuste, que je suis enfant de Dieu, mais que ces caractères-là, que ces choses habitent en moi, que je fais partie de ce groupe de personnes,
Paul dit à Timothée, éloigne-toi de tels gens. இப்படிப்பட்ட சுபாவம் நேச்சர் எங்களுடைய சரீரத்தில் இருந்தாலும் எங்களுக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்கும் என்ன தெரியுமா இதிலிருந்து நான் விடுதலை ஆக வேண்டும். Et même si ces comportements, certains de ces comportements habitent en moi, la volonté que je dois avoir en moi, c'est que je dois changer, être délivré de ce comportement. இதிலிருந்து என்னை விடுதலை ஆக்குறவருக்கு என்னை நான் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்கிற வாஞ்சை இருக்கு. Et je dois avoir l'envie que l'Éternel puisse me délivrer de ce comportement afin que je sois encore plus sanctifié. எந்த உணர்வும் இல்லாத தேவ மனுஷியாய் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் Mais au contraire, si je suis un homme de Dieu, que je vois que ces comportements habitent en moi et que je n'ai pas la volonté de changer devant Dieu, எங்களுடைய விருப்பமும் ஆசையும் இந்த உலகத்தையே சார்ந்திருக்கும். alors mes désirs et mes volontés s'appuieront sur ceux du monde. ஆனால் நீதிமானாக்கப்பட்ட மகனுடைய விருப்பம் எப்படி இருக்கும் என்று கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாங்கள் வாசிக்கிற பொழுது தெரிந்து கொள்ளலாம். Nous allons lire dans Colossiens, dans certains versets, quel est le comportement de personnes qui sont justes et à quoi qu'est-ce qu'ils cherchent dans leur vie. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனம். Colossiens 3, versets 1 et 2. Si donc vous êtes ressuscités avec Christ, cherchez les choses d'en haut, où Christ est assis à la droite de Dieu. Affectionnez-vous aux choses d'en haut, et non à celles qui sont sur la terre. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தல் உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். அல்லேலூயா. Alléluia. பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். ஆமென். Amen. நீங்கள் என்னையும் உங்களையும் பார்த்து தான் இந்த வசனம் சொல்றது. கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். Si donc vous êtes ressuscités avec Christ, cherchez les choses d'en haut où Christ est assis à la droite de Dieu. அது என்னென்று சொன்னால் பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளே நாடுகள் என்று வேதம் சொல்லுகிறது. Et la Bible dit ces choses-là ne font pas partie de la terre, ce sont les choses d'en haut. இப்படிப்பட்ட விருப்பத்தோடு வாழ்கிற தேவனுடைய பிள்ளை அவனுடைய வாழ்க்கையிலே தேவனை நோக்கி செய்கிற விண்ணப்பம் தாமதமானாலும் Celui qui a donc cette volonté d'accomplir les choses d'en haut, qui désire les choses d'en haut, même si ses besoins ne se sont pas accomplis et que ça retarde dans sa vie, அவன் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் கொடுப்பார். ce qu'il désire au fond de son cœur, l'Éternel accomplira un jour. அவருடைய விருப்பம் தேவனுக்குரிய காரியங்களை தேடுகிற இதயம். Parce que la volonté de cet enfant de Dieu, c'est chercher les choses d'en haut. அவன் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்கிற விருப்பமுள்ள ஒரு மகனாய் வாழுகிறபடியினால். Et comme c'est un enfant qui se dit je cherche la volonté du Seigneur, les choses d'en haut, l'Éternel fera en sorte que le nom de Dieu soit glorifié à travers cet enfant de Dieu. ஒருவரோடு நாம் பழகுற பொழுது அவரோடு பேசுகிற பொழுது அவர் கலைக்கிற காரியங்களை வைத்து அவர் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார்ன்றதை உணர்ந்து கொள்ள முடியும். Lorsque j'échange avec quelqu'un, je parle avec lui, que je discute, on sait dans quelle situation et quel type de personne à qui j'ai affaire. நான் மனம் திரும்பியிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கலாம். Si quelqu'un dit je me suis repenti, இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லலாம். que je suis lavé par le sang de Christ, நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லலாம். que je suis changé en juste, நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லலாம். que je suis sanctifié. ஆனால் அவருடைய நினைவும் எண்ணமும் பேச்சும் அவர் யார் என்பதை உங்களுக்கு காட்டிக் கொடுத்துவிடும். Les pensées, les paroles, le fin fond du cœur de la personne avec qui j'échange, à travers ce qu'elle me dit, je peux savoir dans quelle situation, dans quelle position est cette personne. அது நானா இருந்தாலும் விதிவிலக்கில்லை. Et que ce soit moi également, je m'inclus dans ce que je dis. ஏனென்றால் Vous savez pourquoi? தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுக்குரிய மேலானவைகளை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். Toute personne qui a été appelée par le Seigneur, il doit avoir en lui la volonté de chercher les choses célestes, les choses qui appartiennent à Dieu. அப்படிப்பட்டவர்களாக நாங்கள் மாறங்களை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். Et donc aujourd'hui nous devons nous consacrer pour சில faire வசனங்களை partie, நாங்கள் வாசிப்போம். நீதிமொழிகள் 13 திருப்பிக் கொள்வோம். pour faire partie de telles personnes. Proverbe chapitre 13. 13. J'en ai mis pas mal. Verset 12. Un espoir différé rend le cœur malade, mais un désir accompli est un arbre de vie. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போலிருக்கும். ஹல்லேலூயா. Alléluia. இன்றைக்கு நீங்கள் சில பேருக்கு இந்த வார்த்தைகளோடு தீர்க்கமாய் சொல்லுகிறது. நீங்கள் எத்தனையோ விஷயங்களில்
உண்மையா இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் உங்களை விட்டு கொடுத்து வாழ்ந்திருக்கிறீர்கள். Peut-être que cette parole est une parole prophétique pour certains qui écoutent ici. Peut-être que dans votre vie, vous vous êtes donné à certaines choses, que vous attendez certaines choses. அவமானம் வந்த வேளையிலும் தேவனுக்காக நின்றிருக்கிறீர்கள். Et même lorsque vous avez dû rencontrer la honte, que vous étiez confus, vous étiez resté du côté de Dieu. ஆனால் உங்களுடைய இதயத்தில் ஒரு ஏக்கம் ஒன்று இருக்கிறது. Mais dans votre cœur, il reste toujours un espoir. என்னுடைய இந்த காரியத்துல கர்த்தர் எனக்கு பதில் தரவில்லை. Mais l'Éternel n'a pas encore donné une réponse sur cet objet que j'attends. நான் எதிர்பார்த்து வேண்டிய காரியம் இதுவரைக்கும் கிடைக்கவில்லை என்று சொல்லி. Avec espérance, j'ai prié, j'attends et je n'ai toujours pas eu la réponse de la part du Seigneur. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. Mais voilà ce que dit la parole de Dieu. தேவன் தாமதித்தாலும் உங்களுக்கு நன்மையை செய்வார். Même si cet espoir est différé, நீங்கள் விரும்பின காரியம் நிச்சயமாய் உங்களுக்கு உண்டாகும். l'Éternel accomplira le désir de votre cœur. ஏனென்றால் நீங்கள் தேவனை பிரியப்படுத்தி வாழ்கிறதன் முடிவு வேதம் சொல்லுகிறது, நீதிமான் விரும்புகிற காரியம் கர்த்தரால் உண்டாகும் என்று சொல்லி. Parce que la parole dit ce que désire le juste, l'Éternel accomplira dans sa vie. காலம் தாழ்த்துறதை வைத்து நீங்கள் அவிசுவாசத்துக்குள்ளே போயிடாதீர்கள். C'est pas parce que le temps se rallonge, que le temps se prolonge, que l'attente est longue, que vous devez aller dans un manque de foi, dans l'incrédulité. கர்த்தரோடு வாழ்வதற்கும் அவரோடு செய்த பொருத்தனையிலும் நீங்கள் நிலைத்திருக்க உங்களை ஒப்புக்கொடுங்கள். Dans le fait de vivre avec Dieu, de faire vos prières avec une promesse, vous devez toujours être ferme dans votre vie spirituelle. வேதம் சொல்லுகிறபடி ஒரு நாள் கர்த்தர் உங்கள் இதயத்தின் வேண்டுதலை நிறைவு செய்து உங்களை மகிமைப்படுத்துவார். L'Éternel accomplira ce que ton cœur désire. Il est certain qu'un jour l'Éternel accomplira cette promesse dans votre vie. தேவன் நிச்சயமாய் செய்வார். Il est certain qu'il accomplira d'après ce qu'il dit dans sa சங்கீதம் parole. 145:19 வாசிப்போம். Psaume 145, verset 10. ஏற்கனவே வாசித்த பகுதிதான். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். Verset 19, il accomplit les désirs de ceux qui le craignent, il entend leurs cris et il les sauve. நீதிமொழிகள் 23:18. Proverbe 23, 18. Car il est un avenir et ton espérance ne sera pas anéantie. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. Alléluia. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வாக்குத்தத்தமான வசனம், நிச்சயமாக முடிவுண்டு உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. Voici une promesse pour les enfants de Dieu, car il est un avenir et ton espérance ne sera pas anéantie. நீதிமான வாழ்கிற வாழ்வு அப்படி மேன்மையான வாழ்வு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள Il வேண்டும். faut savoir que la vie que mène le juste est une vie qui est merveilleuse. 3 காரியங்களை கொண்டு வந்தேன். நீதிமான்களுடைய விருப்பங்களை கர்த்தர் எவ்விதமாய் நிறைவேற்றினார் என்று சொல்லி. Je suis venu, j'ai apporté 3 points pour montrer quelle est la vie du juste, celui qui désire les choses d'en haut. 10 நிமிஷத்துக்குள்ளே நான் சொல்ல வேண்டிய ஒன்றையாவது சொல்லி ஜெபிக்க நான் விரும்பப்படுகிறேன். Et j'aimerais aborder au moins l'un de ces points en 10 minutes avant de passer à la prière. அநேக வேளைகளிலே பெற்றோர் பிள்ளைகளுக்காக தங்களுடைய வாழ்க்கையே ஒப்புக் கொடுக்கிறார்கள். La plupart du temps, les parents offrent même leur vie, font beaucoup de sacrifices pour la vie de leurs enfants. தங்களுக்கு தேவை இருந்தும் தன்னுடைய பிள்ளைக்கு இது தேவை என்று சொல்லி தங்களுடைய தேவையை ஒருத்து பிள்ளைகளுடைய தேவையை சந்திக்கிற பெற்றோர் இருக்கிறார்கள். Même si les parents ils ont besoin de certaines choses, ils le mettent parfois de côté pour accomplir les volontés, les besoins de leurs enfants. Il y a certains parents comme cela. அந்த தேவைகளையும் நன்மைகளையும் பெற்ற பிள்ளைகள் பெற்றோருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற மறந்து போகிறார்கள். Et les enfants qui ont reçu toutes ces choses de leurs parents oublient parfois quelle est l'espérance de leurs parents ou qu'est-ce qu'ils doivent donner en retour pour leurs parents. பிள்ளைகள் உங்களுக்கு அந்த வலி தெரியாது. Les enfants, vous qui écoutez aujourd'hui, vous ne connaissez pas cette douleur. எங்களுடைய தாய் தகப்பன்மார் அநேக தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய காரியங்களை பிள்ளைகளுக்காக இழக்கிறார்கள். Votre père, votre mère, aujourd'hui font des sacrifices, font une croix sur la plupart des choses qui leur sont propres, dont ils ont besoin pour faire des choses pour vous. ஆனால் பிள்ளைகள் நீங்கள் பெற்றோருடைய உணர்வுகளை மதிக்காத படிக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். Mais aujourd'hui les enfants, vous ne respectez pas le comportement, les difficultés, vous ne comprenez pas, vous n'êtes pas sensible à l'attention, à la vie que mènent vos parents. பிள்ளைகள் ஒன்றை நீங்கள் உணர வேண்டும். Il faut qu'une chose, vous ressentez, vous les enfants,
தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நீங்கள் ஒரு நாள் நீங்கள் பெற்றோரை கனம் பண்ணாத அவர்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்றாத காரியத்துக்கான கிரியை அதுக்குரிய தண்டனையை நீங்கள் உங்களுடைய வாழ்வில் செலுத்த வேண்டியிருப்பது. Si vous n'honorez pas, si vous n'êtes pas sensible à la vie que mènent vos parents, à leurs besoins, à ce qu'ils vous disent, un jour dans votre vie, il va falloir que ce que vous semez, vous allez récolter malheureusement cette souffrance. ஏன் இதை நான் சொல்லுகிறேன்? Pourquoi est-ce que je dis cela? உங்களுடைய பரம தகப்பன் தன்னுடைய சொந்த குமாரனை எங்களுக்காக கொடுத்து எங்களை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி நீதிமான்களாய் தன்னுடைய நீதியை எங்கள் மேல் வைத்திருக்கிறார். Le Père Céleste aujourd'hui a donné son Fils unique sur la terre afin qu'il soit sacrifié sur la croix et que par la vie qu'il nous a donnée aujourd'hui, nous soyons des enfants, des justes. இந்த உலகத்தில் வாழ்கிற பெற்றோர் எந்த அளவுக்கு தங்களுடைய பிள்ளைகளுக்காக வாழ்கிறார்களோ அவர்கள் கொடுத்த வாழ்வை விட நித்தியமான வாழ்வை தன்னுடைய குமாரனை எனக்காய் ஜீவபலியாய் கொடுத்தவர்கள் தந்திருக்கிறார். Par rapport aux parents aujourd'hui qui font des sacrifices pour donner le meilleur de ce qu'ils ont, de ce qu'ils possèdent pour leurs enfants, aujourd'hui le Père Céleste a fait cela afin que nous ayons pas seulement une vie meilleure, mais que nous ayons une vie éternelle au-delà de la vie que nous menons aujourd'hui sur terre. அந்த மேன்மையை உணராமல் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் Et si aujourd'hui nous ne ressentons pas le sacrifice divin qui a été fait pour nous dans notre cœur, dans notre vie, ஒரு நாள் நாம் அந்த நிலைமைக்கு நாம் கணக்கு செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். il va falloir un jour que nous rendons compte au Seigneur de nos gestes, de nos actions. தேவன் அன்புள்ளவராய் இருந்து இந்த நிமிடம் வரைக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். Dieu est un Dieu d'amour et jusqu'à cette minute où je parle, c'est un Dieu de miséricorde et de compassion. Voilà ce qu'il nous montre. நாம் எத்தனையோ காரியங்களை அவருக்காக செய்வோம் என்று நாங்கள் தீர்மானம் எடுத்திருக்கிறோம். Nous avons peut-être pris des décisions en disant je ferai cela ou encore cela pour Dieu. எத்தனையோ பொருத்தனைகளை செய்திருக்கிறோம். Peut-être que nous avons fait des promesses à l'Éternel, que des choses que nous allons accomplir. எல்லாவற்றையும் மறந்தவர்களாய் நிர்விசாரிகளாய் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Mais aujourd'hui nous avons oublié toutes ces promesses et nous menons une vie toute simple comme si de rien n'était. எப்படி பெற்றோர் அங்கலாய்க்கிறார்களோ அதை விட என்னை முன்குறித்தவர், என்னை அழைத்தவர், என்னை பரிசுத்தப்படுத்தினவர் உனக்காய் ஏங்கிக் கொண்டிருக்கிறார். De même aujourd'hui que les parents perdent espoir sur leurs enfants à cause de leur mauvais comportement, aujourd'hui le Père Céleste, il ne faut pas qu'il perde l'espoir concernant notre vie, concernant la vocation qu'il a en chacun de vous, enfants de Dieu. Alors pour cela, il faut que nous nous offrons au Seigneur aujourd'hui. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள். Aujourd'hui, il faut que vous consacrez votre vie au Seigneur. உணர்வுடைய பரிசுத்தாவியானவர் எனக்கும் உங்களுக்கும் கிருபை செய்வாராக. Il faut que le Saint-Esprit puisse nous aider afin de nous donner un cœur sensible à sa parole. ஒரே ஒரு மனுஷனை சொல்லி முடிக்கிறேன். பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்த சாலமோன். Je vais vous parler de Salomon, un homme dont on parle dans l'Ancien Testament. அவனுடைய வாழ்க்கையில் இருந்த விருப்பத்தை கர்த்தர் எப்படி நிறைவேற்றினார்? Comment est-ce que l'Éternel a accompli le désir dans la vie de cet homme de Dieu? நாம் எப்போதும் நாம் எங்களுடைய விருப்பங்களையும் எங்களுடைய தேவைகளையும் நாம் ஜெபத்தினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. Par des prières, par des supplications, montrez, demandez à l'Éternel ce dont vous avez besoin, dit la Bible. தெரியப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. Faire connaître, c'est notre devoir. ஆனால் தேவன் ஏற்ற காலத்தில் அதை சந்திப்பார். Et l'Éternel accomplira en temps voulu nos demandes, nos prières. சாலமோனை குறித்து உங்களுக்கு தெரியும். Vous connaissez la vie de Salomon? தாவீது மகன். C'est le fils de David. சமஸ்த இஸ்ரவேலையும் ஆண்ட கடைசி ராஜா. C'est le dernier roi qui régna sur le peuple d'Israël. அவனுடைய வாழ்க்கையிலே அவன் எதிர்பார்த்து தேவனிடம் கேட்ட ஒரு காரியம் இருக்கிறது. Et il y a une chose dont il espérait et il a également demandé au Seigneur. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 1 roi chapitre 3. நாம் 5 10 வசனங்களை வாசிக்க கேட்போம். Versets 5 à 10. À Gabaon, l'Éternel apparut en songe à Salomon pendant la nuit, et Dieu lui dit: Demande ce que tu veux que je te donne. Salomon répondit: Tu as traité avec une grande bienveillance ton serviteur David, mon père, parce qu'il marchait en ta présence dans la fidélité, dans la justice et dans la droiture de cœur envers toi. Tu lui as conservé cette grande bienveillance et tu lui as donné un fils
qui est assis sur son trône, comme on le voit aujourd'hui. Maintenant, Éternel mon Dieu, tu as fait régner ton serviteur à la place de David, mon père. Et moi, je ne suis qu'un jeune homme. Je n'ai point d'expérience. Ton serviteur est au milieu du peuple que tu as choisi, peuple immense, qui ne peut être ni compté ni nombré à cause de la multitude. Accorde donc à ton serviteur un cœur intelligent pour juger ton peuple, pour discerner le bien du mal. Car qui pourrait juger ton peuple, ce peuple si nombreux? Cette demande de Salomon plut au Seigneur. கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மனநேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோ வென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கின்றேன். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. அல்லேலூயா. Alléluia. ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. Et donc la parole dit que cette demande plut aux yeux du Seigneur. என்ன கேட்டான்? Qu'est-ce qu'il a demandé? தான் ராஜாவை வரப்போகிறேன். Il a dit, je vais devenir roi. திரளான ஜனங்களுக்கு முன்பாக இருக்கிறேன். Il y a un peuple immense. நான் சிறு பிள்ளையை போல இருக்கிறேன். Et moi je suis comme un jeune enfant. ஆனா எனக்கு ஒன்று வேணும். Seigneur, j'ai besoin d'une chose. தேவ ஞானம் வேணும். J'ai besoin de la sagesse, Seigneur. அந்த ஞானம் எதற்கு ஆண்டவரே? Et pourquoi est-ce que j'ai besoin de cette sagesse? அவர்களுடைய நன்மை தீமையை அவர்களுக்கு உணர்த்தி நான் நடத்த வேண்டும். Afin que je puisse leur montrer et leur faire discerner le bien du mal. ஆண்டவர் சொல்லுகிறார். Et donc l'Éternel lui பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. Il dit, cette demande de Salomon plut au Seigneur, dit le verset 10. சாலமோனுடைய கடைசி வாழ்க்கை நாங்கள் யாரும் அறிந்திருக்கிறோம். La fin de la vie de Salomon, nous la connaissons tous. அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறினதென்று. Nous avons vu comment est-ce que sa vie changea. புலம்பல் உன்னத பாட்டுகளிலே வருகிற காரியங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால் அறிந்து Nous கொள்வீர்கள். pouvons voir en lisant Lamentation ou encore Cantique des Cantiques. ஆனால் சொல்லுகிறார்கள் சாலமோன் மனம் திரும்பித்தான் இறந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். L'historique dit que Salomon s'est repenti avant la fin de sa vie, de sa mort. இதில் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். Il y a une chose que je voudrais dire avant de terminer. சாலமோன் விரும்பிய காரியத்தையும் கொடுத்தார், விரும்பாத காரியத்தையும் கொடுத்தார். L'Éternel donna ce que demanda Salomon et également quelque chose qu'il ne demanda pas. நாம் 11 இருந்து வாசிப்போம். À partir du verset 11, puisque c'est là ce que tu demandes, puisque tu ne demandes pour toi ni une longue vie, ni des richesses, ni la mort de tes ennemis, et que tu demandes de l'intelligence pour exercer la justice, voici j'agirai selon ta parole. Je te donnerai un cœur sage et intelligent, de telle sorte qu'il n'y aura eu personne avant toi, et qu'on ne verra jamais personne de semblable à toi. Je te donnerai en outre ce que tu n'as pas demandé, des richesses et de la gloire, de telle sorte qu'il n'y aura pendant toute ta vie aucun roi qui soit ton pareil. 11 வாசிங்க. 11 இருந்து 14. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின் படி செய்தேன். ஞானமும் உணர்வுமுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவுமின்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை.
உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார். அல்லேலூயா. Alléluia. தேவன் அவன் கேட்ட காரியத்தையும் கொடுக்கிறார். கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையையும் சாலமோனுக்கு கொடுக்கிறார். L'Éternel donna ce qu'a demandé Salomon, c'est-à-dire la sagesse, mais il a également donné ce qu'il n'a pas demandé dans le verset 13, des richesses, de la gloire, et aussi il prolonge les jours de sa vie. கொடுத்து விட்ட ஒரு காரியத்தை சொல்லுகிறார். உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கைக்கொண்டு என் வழியில் நடப்பாயாகில். Et il dit également dans le verset 14, et si tu marches dans mes voies, en observant mes lois et mes commandements, comme l'a fait David ton père, உன் நாட்களை நீடித்திருக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். je prolongerai tes jours. ஆகவே நாம் அருமை ஆண்டவர் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் எங்களுடைய வாழ்க்கையிலே நன்மை செய்ய போதுமானவராயிருக்கிறார். L'Éternel est un Dieu puissant et qui pourvoit vraiment à toutes nos demandes, au-delà de ce que nous demandons verbalement dans nos prières. நீதிமானுடைய ஆசையும் விருப்பமும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாய் வாழணும் என்ற எண்ணமாய் இருப்பதனால், Si aujourd'hui la pensée du juste c'est de vivre, de plaire à l'Éternel et d'accomplir ses désirs, சாலமோன் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் இருக்கிற பொழுது தேவையான காரியத்தை கேட்டான். ஞானத்தை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி. bien qu'il est devenu roi pour tout le peuple d'Israël, il demanda une chose qui soit importante, c'est-à-dire l'Éternel, donne-moi la sagesse. கேட்ட காரியத்துல தேவன் சாலமோனுக்கு கிருபை பாராட்டினார். Et dans sa demande, l'Éternel lui a accompli, lui a fait une faveur. அவனுடைய ஆட்சி காலங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது ஒரு அமைதியான ஒரு ஆட்சியா இருந்தது. Concernant les années de règne de Salomon, la Bible dit que ce fut dans une certaine douceur, dans une certaine paix qu'il était dans le règne. தேவனுடைய கட்டளைகளுக்கும் நியமங்களுக்கும் பயந்து நடந்த காலத்துல ஜனங்களுடைய வாழ்வு ஆசீர்வாதமாய் இருந்தது. Comme il écoutait les commandements et les devoirs de l'Éternel, la vie des gens également était une vie bénie. யுத்தம் இல்லை. Parce qu'il n'y avait pas de guerre. சமாதானமாய் வாழ்ந்தார்கள். Et ils ont vécu dans la paix, சந்தோஷமாய் வாழ்ந்தார்கள். dans la joie. ஒரு மனிதன் தேவனிடம் உண்மையாய் வாழ்வதற்கு தன்னை ஒப்புக் கொடுத்து கேட்டதை தேவன் நிறைவேற்றினார். Le fait qu'un homme puisse se consacrer et faire une demande intelligente au Seigneur, l'Éternel a accompli et a béni même les années de son règne. அது மட்டுமல்ல, இவனுடைய கீர்த்தியை கேட்ட மற்ற நாட்டு இளவரசி சேபா நாட்டு இளவரசி சாலமோனை தேடி வருகிறார். En écoutant la renommée, le nom, l'ampleur qu'a pris la vie de Salomon et son nom, on voit que la reine de Séba a entendu et est venue le voir. அதுல ஒரு காரியம் அவளே தங்க வாயால சொல்றார். Et il y a une parole qu'elle-même dit de sa propre bouche. உம்மை பத்தி கேள்விப்பட்டேன். J'ai entendu parler de toi. ஆனா இங்க வந்து பார்த்தா Mais quand je viens devant toi, உம்மை பத்தி கேள்விப்பட்டது கொஞ்சம் தான். j'ai entendu parler d'une petite partie de toi. கேட்காதது நிறைய இருக்கிறது. Il y a beaucoup de choses que je n'ai pas entendues te concernant. அவ்வளவு ஞானத்தினால நீ இந்த தேசத்தை ஆளுகை செய்கிறே. Parce que tu as une sagesse qui est vraiment infime, tu en es rempli afin de régner, diriger ce pays. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன்னிடம் இருக்குது. Et la bénédiction de l'Éternel, le Dieu d'Israël, est avec toi. அவள் கேள்வி கேட்க வேண்டும் என்று வந்த அநேக கேள்விகளுக்கு சாலமோன் தீர்க்கமாய் பதில் சொல்லி அனுப்பினார். Elle est venue avec un grand nombre de questions et Salomon lui a répondu avec prophétie à toutes les questions de cette reine. அவள் கொடுத்த காணிக்கையை விட சேபா ஸ்திரீ கேட்ட விருப்பப்பட்டு கேட்டதை கொடுத்து சாலமோன் அனுப்பினார். Au-delà des offrandes et des choses, des richesses qu'elle a apportées au roi, alors au-delà de cela, le roi a rendu pour elle et l'a renvoyée à son retour. நாம் வளர்ந்திருப்போம் இந்த வேளையிலே. Nous allons nous lever maintenant. தேவ சமூகத்திலே கண்களை மூடி. Nous allons fermer les yeux dans la présence du Seigneur. தேவன் நம்மளோடு பேசி இருக்கிறார். Parce que l'Éternel a parlé avec nous aujourd'hui. கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். Fermons les yeux et nous allons regarder au travers du Seigneur. இன்றைக்கு தேவன் உங்களை தேடி ஒரு காரியத்தை கேட்கிறார். Parce qu'aujourd'hui l'Éternel vous pose une question à chacun de vous. உங்களுடைய விருப்பம் என்ன? Quel est ton désir? உங்களுடைய வாஞ்சை என்ன? Quelle est aujourd'hui ta volonté? எதை நீங்கள் தேவனிடம் கேட்க போகிறீர்கள்? Qu'est-ce que vous allez demander aujourd'hui au Seigneur? கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போமா? Fermons les yeux et regardons auprès du Seigneur. நீதிமானுடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார்.
L'Éternel accomplit les désirs du juste. நீதிமானுடைய விருப்பம் என்ன? Quel est aujourd'hui le désir du juste? மேலானவைகளை தேடுவான். C'est de regarder ce qui est juste. இயேசு கிறிஸ்துவுக்குள் மேலானவைகளை தேடுவான். Regarder les choses d'en haut qui appartiennent à Jésus-Christ. தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை தேடுவான். Chercher premièrement le royaume des cieux. தேவனுடைய நாமக்கு மகிமையானதை தேடுவான். நாமத்துக்கு மகிமையானதை. Regardez et cherchez ce qui plaît, ce qui rend gloire au nom du Seigneur. இந்த நாளிலே நீங்கள் தேவனை நோக்கி பார்த்து உங்கள் இதயத்திலே தேவனை நோக்கி பார்த்து சொல்ல வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? Vous savez aujourd'hui ce que vous devez penser dans votre cœur et demander à Dieu. இந்நாள் வரைக்கும் ஆண்டவரே சுயநலமாய் நான் உம்மோடு வாழ்ந்துட்டேன். J'étais égoïste, Seigneur, et je demandais des choses qui me sont propres jusque-là. எனக்குரியவைகளை நான் தேடிட்டேன் ஆண்டவரே. J'ai cherché uniquement les choses qui m'appartiennent, qui me concernent. ஆனா வேதம் சொல்லுகிறது Mais la Bible dit, தேவனுடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடுங்கள். cherchez d'abord le royaume et la justice de Dieu. என்னுடைய வாழ்க்கையிலே நான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியையும் தேட நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. Seigneur, je me consacre, je m'offre dans tes mains afin de chercher, comme ta parole le dit, premièrement ton royaume et ta justice.